தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். மிக முக்கியமான அப்டேட். தமிழக டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் தமிழ்நாட்டில் இருந்து நமக்கு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் கவுன்சிலிங்க்கு வந்து ரவுண்ட் 1 கவுன்சிலிங் முடிஞ்சு ரவுண்ட் 2க்காக நம்ம வெயிட் பண்ணோம். ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ஷெடியூல் அப்படின்றது இப்போ நமக்கு வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 9ஆம் தேதி. ஸோ நாளைக்கு 10ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு இப்போலேருந்து நீங்கள் வந்து அடுத்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அதற்கு முன்பாக ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இது தொடர்பான ஒரு டீட்டெயிலான வீடியோ நம்ம கொடுக்கறதுக்காக லைவில் வந்தோம் உடனே உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லைவ் வந்து கட் ஆகிடுச்சு. அந்த விசிபிலிட்டி ப்ராப்பராக இல்லை. பட் எனக்கும் அந்த லைவ் வந்து திருப்தியாக இல்லைன்றதுனால அது கட் ஆகிடுச்சு, கட் பண்ணியாச்சு. இப்போ அதனால் அந்த டீட்டெயிலை உங்களுக்கு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி நான் கொடுக்குறேன். டவுட் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் நீங்கள் ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கை பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிற மாணவர்கள், புதுசாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அலாட்மெண்ட் போகிறவங்களா இருந்தாலுமே சரி, எல்லாருக்குமே மிக முக்கியமான வீடியோ. ஃபஸ்ட் நம்ம ஷெடியூலை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஷெடியூலில் போகிறது எப்போ நமக்கு ஆரம்பிக்குதுன்னா 11ஆம் தேதி. ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது 11ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. வெப்சைட்டில் பாருங்கள். நான் ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ 11ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது பண்ணிக்க முடியும். சாய்ஸ் ஃபில்லிங் 14ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஜென்ரல் கோட்டா எல்லாருமே எல்லா ரேங்க்கில் இருக்கிறவங்களுமே வந்து கலந்துக்க முடியும். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறது. அதற்குரிய ரிசல்ட் நீங்கள் கவுன்சிலிங், அதாவது நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் அப்படின்றது வெளியே வரும் இல்லையா, அந்த ரிசல்ட் ஃபைனல் ரிசல்ட் அப்படின்றது 19ஆம் தேதி நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. 19ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதிக்குள்ளே எப்போ வேணால் நீங்கள் காலேஜில் போய் சேர்ந்துக்கலாம். அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு 19ஆம் தேதியிலேருந்து ரிசல்ட் வந்த அன்னை தேதியிலேருந்தே உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் தேவையான சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு ரெஸ்பெக்டிவ் காலேஜில் போய் எந்த காலேஜில் அலாட்மெண்ட் வந்ததோ அந்த காலேஜில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணுறது லாஸ்ட் டேட்டு 26ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு. சரிங்களா? இதுதான் வந்து கவுன்சிலிங் ஷெடியூலு ரவுண்ட் 2க்கு. இப்போ அடுத்து நமக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற இடத்துல மட்டுமே நிறைய சந்தேகங்கள் கண்டிப்பாக மாணவர்களுக்கு வருது. இப்போ நம்ம கமெண்ட்டில் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே கேட்டிருக்காங்க, நான் அதுக்கு ஆன்சரும் பண்ணியிருக்கேன். என்னென்னா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற இடத்துல யாரெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு தகுதி உடையவர்கள் அப்படின்னு பார்ப்போம். இந்த இடத்துல அனைத்து மாணவர்களுமே தகுதி உடையவர்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. ஒரே வார்த்தையில் சொல்லணும், ஒன் லைன் வேர்டு அப்படின்னா அனைத்து மாணவர்களுமே தகுதி உடையவர்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. என்னென்னா, நான் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணிட்டேனேன்னா ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நீங்கள் பேமெண்ட் மட்டும் கட்ட தேவையில்லை. ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு தான் உள்ளே போக முடியும் செகண்ட் ரவுண்டுக்கு. எதற்காகனா, ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் தான் சாய்ஸ் ஃபில்லே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்றது ஃபஸ்ட்டு பேஸு. அது கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இப்போது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் டேட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா, 14ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும். இந்த தேதிக்குள்ளே கரெக்டாக எந்த காலேஜ் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் ஃபில் பண்ணுங்கள். இந்த வார்த்தை யாருக்கு சாதகமானது, யாருக்கு தொடர்புடையதுன்னா, ரவுண்ட் 1ல் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ஒரு சீட் கிடச்சி ஆல்ரெடி நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிற மாணவர்களாக இருக்கிற பட்சத்தில், ஜாயின் பண்ண மாணவர்கள் ரவுண்ட் 2க்கு நீங்கள் அப்ளை பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் மட்டும் என்ன செய்யணும், உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சா நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்களோ அந்த காலேஜை மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து எனக்கு வந்து ஸ்டான்லி இருந்தால் போதும், எம்எம்சி இருந்தால் போதும், மதுரை மெடிக்கல் காலேஜ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இந்த 3 காலேஜை மட்டும்தான் உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்லேயே இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே ஒரு காலேஜ் ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் அந்த காலேஜை மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால் நீங்கள் இந்த உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 காலேஜ், இந்த 3 காலேஜுக்கு எந்த காலேஜ் இருந்தாலும் நான் சேருவேன் அப்படின்னா அதை மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகிடுச்சுன்னா, இந்த காலேஜ் செகண்ட் ரவுண்டில் காலேஜ் கிடச்சிதுன்னா, ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைச்ச காலேஜ் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். நீங்கள் போய் ரிசைன் லெட்டர் மட்டும் கொடுத்துட்டு வந்துட வேண்டியது தான். அப்போது சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு 6 காலேஜ் 7 காலேஜ் கொடுத்துட்டீங்க, ஆர்வ கோளாறில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு சீட் இருக்குது ஆல்ரெடி. நீங்கள் ஒரு 6 காலேஜ் சாய்ஸ் லிஸ்ட் பண்ணிட்டீங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 மட்டும் உங்களுக்கு கிடைச்சா போதும். மற்ற காலேஜில் ஏதாவது கிடைச்சா உங்களுக்கு ஜாயின் பண்ண மாட்டேன்ற சூழ்நிலை இருக்குன்னா, 6ஆவதாக நீங்கள் போட்ட காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிது, அது சேர விருப்பம் இல்லை அப்படின்னா செகண்ட் ரவுண்டில் நீங்கள் வேறு வழியே கிடையாது. அந்த 6ஆவதாக எந்த காலேஜ் போட்டிங்களோ அந்த காலேஜ் தான் சேர முடியும். யாருக்கு? ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைத்த மாணவர்கள். இவங்க தான் அலாட்மெண்ட் போகிறாங்க, அப்கிரேடேஷன் வராங்க. இந்த மாணவர்கள் மட்டும்தான் இந்த கண்டிஷன். யார் வந்து நான் 36 மெடிக்கல் காலேஜுமே செகண்ட் ரவுண்டில் நான் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணலாமானா பண்ணலாம். யார் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டே கிடைக்காத மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, ஃபஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாத மாணவர்களும், ஃபஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு எந்த காலேஜிலுமே சீட்டே கிடைக்காத மாணவர்கள் இருப்பாங்க. இந்த 2 ரக மாணவர்கள் மட்டும்
சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது ரவுண்ட் 2ல எந்த காலேஜ் வேணால் கொடுத்துக்கலாம், எத்தனை காலேஜ் வேணால் நீங்கள் கொடுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஏன்னா உங்களுக்கு எந்த சீட்டுமே இது வரைக்கும் கிடைக்கல. எந்த காலேஜ் கிடைச்சாலும் நீங்கள் சேருவீங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் எதை வேணால் கொடுக்கலாம். ஆனால் ரவுண்ட் 1ல சீட்டு கிடைத்த மாணவர்கள் மட்டும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது பண்ணணும். இங்கே தான் தவறுகள் நடக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் பண்ணணும். அப்படி சரிங்களா? ரவுண்ட் 1ல சீட்டு கிடைத்த மாணவர்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரவுண்ட் 2ல ரவுண்ட் 1ல சீட்டு கிடைக்காத மாணவர்கள், அதாவது ரிஜிஸ்டர் பண்ணி சீட்டு கிடைக்காத மாணவர்கள், ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட்டே பண்ணாத மாணவர்கள், ரவுண்ட் 2ல சேர்ந்துட்டு நான் சொல்கிறேன் அங்கே சொல்ல போகிற டேட்டுக்குள்ளே நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மாணவர்கள் யாராக இருந்தாலுமே ரவுண்ட் 2க்கு தகுதி உடையவர்கள். இதுதான் ஏற்கனவே சொன்னது தான். சரிங்களா? இதை முடிச்சிருங்க. ரவுண்ட் 2ல இப்போ சீட்டு கிடைக்கல சார், நான் ரவுண்ட் 1ல சீட்டு கிடைச்சிது, எனக்கு ரவுண்ட் 2ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், ஆனால் ரவுண்ட் 2ல எனக்கு சீட்டே கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுறதுன்னா அது இஷ்யூவே கிடையாது, அது உங்கள் தவறும் கிடையாது. ரைட்டுங்களா? ரவுண்ட் 1ல நீங்கள் சீட்டு கிடைச்சது, அப்கிரேடேஷனுக்காக ரீஅலாட்மெண்ட்டுக்காக ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, ரவுண்ட் 2ல சீட்டு கிடைக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரவுண்ட் 1 சீட்டு உங்களுக்கு ரிட்டைன் ஆகிடும், அது அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு இங்கே கிடைச்சா மட்டும்தான் அங்கே கேன்சல் ஆகிடும். புரியுதுங்களா? அதனால் இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை, தாராளமாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது எந்த கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா இருந்தாலும் சரி, நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக எடுத்தாலும் சரி, என்ஆர்ஐ இருந்தாலுமே சரி, எதுவாக இருந்தாலுமே. இப்போ இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னு ப்ராப்பராக நமக்கு இது வரைக்கும் கொடுக்கல. அவங்க வந்து விர்ச்சுவல் வேக்கண்ட் மட்டும் தான் கொடுத்தாங்க, ரியல் வேக்கண்ட் நமக்கு தெரியல. ஸோ அப்போ அந்த சீட் மேட்ரிக்ஸ் இன்னும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றது லிஸ்ட்டு எக்ஸாக்டாக நமக்கு வந்ததுன்னு சொன்னால், நீங்கள் சப்போஸ் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீட்டு இருக்குது இல்லை இதை பற்றி கவலைப்படாதீங்க. ரவுண்ட் 2ல சேரணும்னு நினைக்கிறீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். கிடைச்சதுன்னா சேருங்க, கிடைக்கலன்னா விட்டுடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரவுண்ட் 1லேயும் சீட்டு கிடைக்கல, ரவுண்ட் 2லேயும் சீட்டு கிடைக்கலாம், ரவுண்ட் 3 பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். சரிங்களா? இதுதான் வந்து அந்த ப்ராசஸ்ன்றது. இது நீங்களாக ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. ரவுண்ட் 2 நம்ம இவ்வளோ தான் மார்க்கு, ரவுண்ட் 2 நமக்கு வந்து கிடைக்காது, நம்ம இவ்வளோ தான் மார்க்கு ரவுண்ட் 3ல கிடைக்காது, ரவுண்ட் 1லேயே இந்த என் பக்கத்து வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு தெரிந்த மாணவர்களுக்கு இவ்வளோ தான் கிடைச்சிது, நமக்கு அதை விட கம்மியாக இருக்கும், அப்போ கிடைக்காது அப்படின்ற ஒரு மேலோட்டமான முடிவை கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடாது. சரிங்களா? நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிவிடுங்க, கவுன்சிலிங்கில் கலந்துக்குங்க. கிடைச்சதுன்னா சேருங்க, கிடைக்கலன்னா விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆனால் சேருங்க, கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இதுதான் என்னுடைய ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ திரும்ப சொல்கிறேன், நமக்கு நாளைக்கு 10ஆம் தேதி, 11ஆம் தேதி நாளையிலேருந்து நமக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. ரெஜிஸ்ட்ரேஷன் 11 to 13, சாய்ஸ் ஃபில்லிங் 14 to 16, ரிசல்ட்டு 19, காலேஜில் சேர்றது 26ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே காலேஜில் சேரணும். கிளியர்? ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நான் ஏதாவது சொல்லாத விட்டுருந்தேன், உங்களுக்கு டவுட் இருக்குது, பட் அதை நான் சொல்லாமல் விட்டுருந்தேன்னா அந்த விஷயம் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை படிச்சுட்டு அந்த கமெண்ட்லாம் சேர்த்து நான் ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி இமீடியட்டாக கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.